சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு தேவையான அகலத்துக்கு வந்து 26 இன்ச்சஸ் வந்து நம்மளோட வித்து ஹிப் சைஸ் வந்து டபுளாக எடுத்துட்டுருக்கேன். டபுள் கிளாத்து. ஸோ இப்போ 26 எடுத்திருக்கேன் இன்ச்சஸ். ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை மட்டும் நான் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆமோலும் நெக்கும் வந்து கட் பண்ணி இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி ரெக்டாங்கில் எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்சி இது பண்ணிக்கலாம். இப்போது ஹேண்ட் வரைஞ்சிருக்கேன். ஹேண்டோட வித்து வந்து நான் வந்து 9 இன்ச்சஸ் வருது. இங்கே இந்த அகலம் வந்து 9 இன்ச்சஸ் வருது நமக்கு தேவை. ஹைட் வந்து நம்மளோட எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட் வச்சுக்கலாம். நம்மளோட சுடிதாரில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து 15 வச்சுருக்கேன். 15 இன்ச்சஸ்ஸா? ஆமாம். மேலே ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சு. இது வந்து 17 வருது. 17 எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கீழே வந்து ஃபோல்டிங்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 19 இன்ச்சஸ் இருக்குது. அது நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் ஹைட் வந்து 15 இல்லை 16 தான் வரும். இங்கே வந்து ஒரு 1 இன்ச் வச்சுருக்கேன். இந்த வந்து ஹாமோலோட வித்து வந்து எனக்கு வந்து 10.5. ஸோ இப்போ 10.5 கிட்ட வந்து நான் வந்து நார்மல் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து கைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சுருக்கேன். இதோட இங்கே வந்து ஸ்லீவோட கரெக்டாக இது வந்து 7 தான் வேணும் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வந்து உள்ள கிளாத்துக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 8.5 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இங்கே 8.5 இது வரைக்கும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே தான் கட் பண்ணணும். இது ரொம்ப பண்ணணும். இங்கே ரொம்ப கிளாத் அதிகமாக வரும். இந்த இடத்துல தொங்கும் கிளாத்து. ஸோ அதனால் கரெக்டாக இந்த வந்து ஹாமோல் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அந்த பழைய நம்ம ஓல்டு சுடிதார் வச்சு கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அப்படி ட்ரா பண்ணும்போது பேக்குக்கு ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே வந்து குடஞ்சி வந்து நம்ம வெட்டுறதுக்காக இப்படி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து இந்த இதை வந்து நல்லா கரெக்டாக பின் பண்ணிக்கணும். 4 கிலோ துணியை வந்து நகராத மாதிரி பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து அது ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா உள்ளே இருக்க கிளாத் வந்து ஃபோல்டிங் போயிடும். ஸோ இப்போ அகைன் இது பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் வந்து இப்போ நம்ம பேக்குக்கு இது வருது பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டீப் கொடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எஸ் கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இங்கே வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். லூஸ் விடாமல் அதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இப்போ பாருங்கள் இதாக கையோட ஃபுல்லு விட்டு நமக்கு 2 சைடும். இப்போ பேக் இந்த சைடு இது வந்து பேக்கில் வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம தள்ளிட்டு 1 இன்ச்சிலேருந்து இப்படி ஒரு எஸ்காவை இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இதை நமக்கு ஷேப் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஹாமோலாண்ட கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல நம்ம எஸ் கட் கொடுத்து எடுத்துட்டோம். இந்த பீஸ் எடுத்துட்டோம். இது இல்லைன்னா இங்கே கொஞ்சம் வந்து நமக்கு பல்ஜாகி தெரியும். இதை இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து கர்வ் லைன் கொடுத்துட்டோம்னா சரியாக போயிடும். இப்போ சென்டராக ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு இங்கே ஒரு சின்ன கட் கொடுத்துருங்க. இங்கே சென்டர் ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு கட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்மளை கையில் வந்து வேறு ஒன்றும் மடிக்க வேண்டியது எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் அகலமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உள்ள தையல் போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கொடுத்துருக்கேன். நம்மளோட கை விட்டு வந்து 7 தான் வேணும். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் ஆண்டு வந்து நமக்கு 7 இருந்தால் போகிறோம். இங்கே வந்து 9 இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கொடுத்துருக்கனால 2 சைட்லேயும் வந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வந்து உள்ளே இப்போ தையல் பிடிச்சி ஓவர்லாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். கை இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கிளாத்துக்கு இன்னர் சைடு வந்து இன்ட்டு மார்க் போட்டுட்டோம். இன்ட்டு மார்க் போட்டுட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணி இப்போ எடுக்கிறோம் பாருங்கள். இவ்வளோ தான் நமக்கு ஹேண்ட் வரும். ஹேண்டோட அந்த இது தெரியுதுங்களா, இங்கே கேப்பு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, அது வந்து பேக்கில் வர்றது. பேக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் குடஞ்சி நம்ம கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த எவ்வளோ கேப் வச்சுருக்கோமோ அதே அளவு நம்ம வந்து பாடி பார்ட்டில் வச்சு நம்ம அந்த ஆமோவில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஹேண்டு முடிஞ்சிருச்சு. இப்போது பாடி பார்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து டாப் இப்போ கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். டாப்னுடைய விட்டு வந்து நமக்கு 26 சென்டிமீட்டர் இருந்தது. அதில் மொத்தமாக டோட்டலாக 13 தான் தேவை. நம்ம 13க்கு இருக்குது. 13ஓட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சே இருக்குது. அதனால் நம்ம வந்து அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக இங்கே மட்டும் ஒரு கிராஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணல, கிராஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஹாமோலுக்கு வந்து ஹைட் வந்து நமக்கு வந்து மேலே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு நமக்கு வந்து 9.5 எடுத்திருக்கேன். மேலே வந்து கிராஸ் மேலே கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் வேணும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். 9 எடுத்துக்கணும். 9 எடுத்துகிட்டு இதில் வந்து வித்துக்கு வந்து 5 எடுத்திருக்கேன். 5.5. ஸோ இப்போ இதை எடுத்து இது நல்லா இந்த இடத்த வந்து குடஞ்சி இங்கே பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ஹைட்டு ஹாமோலோட அந்த ஸ்லோப் வரணும். அப்போ தான் அது பதிஞ்சு நிற்கும். ஸோ இதை வந்து ஹாமோலோட வித்து வந்து 4 இன்ச்சஸ். அது அப்படியே கிராஸில் வந்து 4.5 வர மாதிரி எடுத்திருக்கேன். 4 இன்ச்சஸ் இது ஃபுல்லாக 4 இன்ச்சஸ் எனக்கு வந்து விட்டு வேணும். ஆமோலோட ஸ்லீவோட ஹைட்டு. ஸோ அப்போ அந்த ஸ்லீவ் வந்து ஸ்லோப்பில் பார்க்கும்போது 4.5 வருது. ஸோ அது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணோம். இதில் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து பேக் நெக்கு கொடுத்துருக்கேன். பேக் நெக்கு வந்து 2 இன்ச்சஸ் கட் பண்ணோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 5 இன்ச்சஸ் ஹைட்டு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹூக்குக்கு வேணும் அப்படின்னா ஹூக்குக்காக வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கீழே வந்து நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிடுவோம். இதில் எது இங்கே வரணும் பேக் அப்படிங்கிறத நமக்கு இப்போ தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு வந்து இங்கே மேலே இருக்க இந்த லைனையும் கட் பண்ணி ஒரு
துணி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதை கொண்டு போய் இங்கே கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக இது பண்ணணும். இது வந்து பேக்குக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இது பேக்குக்கு அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்டாக பின் பண்ணிடணும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான கிளாத்ன்றதுனால இதுவாகுது, ரிங்கிள்ஸ் விழாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு. எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் வந்து மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்கேன். நெக்குக்கு வந்து தேவையில்லை. நெக்குக்கு வந்து நமக்கு வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணால் போகிறோம். நம்ம வந்து எப்படி வந்து இப்போ இது வச்சு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு தான் நம்ம அதை தைக்க போகிறோம். அதனால் நெக்குக்கு வந்து கொஞ்சம் இருந்தால் போகிறோம். ஒரு 2 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலே போகிறோம். டீப் ரொம்ப கொடுக்க வேண்டாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து பாடி விட்டு கட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை இங்கே ஸ்லோப் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பேக் நெக் கொடுத்துருக்கேன். இப்போ இதை பிரிச்சுட்டு உள்ளே இருக்க கிளாத்தை எடுத்துடலாம். இது எடுத்துடலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய ஃப்ரண்ட்டு. ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக டாப்போடது. இப்போ வந்து இந்த பின்னை எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக் பீஸை மட்டும் உள்ளே இருந்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் இதையும் இந்த டெப்த்தையும் இந்த ஃப்ரண்ட் நெக்கையும் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சரியாக போயிடும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பிரிச்சுட்டேன். இதில் வந்து பேக் பீஸை மட்டும் தனியாக எடுத்துடுறேன். பேக் பீஸை எடுத்து வச்சுட்டு அகெயின் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பின் பண்ணி, ஏன்னா நெக் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். நெக் இல்லைனா கொஞ்சம் இதுவாச்சுன்னா கூட ஷேக் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து இந்த நெக்கு இப்போது நம்ம வந்து இது கரெக்டாக பின் பண்ணி இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம். பேக் எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக வச்சு எங்கேயும் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாத போட்டால் தான் கரெக்டாக வரும் நமக்கு. இல்லைனா கொஞ்சம் சுருங்கிடுச்சுன்னா கூட கஷ்டம். பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த நெக்கையும் இந்த இடத்தையும் டீப் கட் கொடுத்தா சரியாக போயிடும். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது இங்கே இந்த டீப்பை கொடுத்து கட் பண்ணிட்டோம். இங்கே இந்த நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இவ்வளோ தான். இந்த ஸ்லோப் வந்து நமக்கு வந்து வேணும். ஸ்லோப் இருக்கணும். இங்கே டீப் நெக் கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் பீஸு அவ்வளோதான். இது எஃப்னு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ்க்கு எஃப் போட்டுக்கோங்க. பேக் பீஸ்க்கு பேக் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்தையும் வந்து நம்ம வந்து ஹைட்டாக வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ராக் மாடல் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கிறேன்.